டிக்டாக் பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இந்த சினி டிக்டாக் பண்ணி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு முடிவு எடுத்தேன். நானதை நோக்கி போக கஷ்டத்தால் மீண்டும் தவிக்க லவ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லவ் சைட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் என்னை தேடி வந்தாரவ, என்னை தூக்கி கொண்டாரவ, என்னை தோழி சுமந்தாரவ, என்னை அணைத்து கொண்டாரவ. அந்த டைம்ல என்ன பண்ணுனா பப்ஜி எல்லாரும் காமனா அடிக்ட் ஆகிற மாதிரி டிக்டாக் எப்படி அதாச்சும் பப்ஜி அடிக்ட் ஆகும். என்னை அணைத்து கொண்டாரவ. அவர் என்னோடு மட்டிருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பேனே தனியா. இசு அன்பு மட்டிருந்தால் இந்த காயங்கள் ஆறுமே தானா. அவர் என்னோடு மட்டிருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பேனே தனியா. இசு அன்பு மட்டிருந்தால் இந்த காயங்கள் ஆறுமே தானா. Greeting you all in the name of our Lord Jesus Christ, and நீங்கள் எல்லாரும் சுகமாக ஆசீர்வாதமாக கர்த்தருக்குள் இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ பை த டைம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி யார் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ட்டு. நிறைய இன்ட்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம், சம் கேம் செஷன் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அது ஃபன்ஃபுல் தான் இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் ப்ரே அண்ட் ஸ்டார்ட் ஆர் லைஃப். அன்பின் பல்லவ நல்ல தகப்பனை இந்த நேரத்திலையும் கூட சாமியும் நோக்கி பார்க்க முடியாது கத்த தந்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு கூட கோடி நன்றி ஏசப்பா. கத்தாவே இந்த நேரத்திலேயே நாங்கள் லைவ் பண்ணுறதை கத்த நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அந்த லைவ் முழுவதும் கத்தர் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுவீராக. ஏசு சாமி அப்பா ஆண்டவரே இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்வீராக இயேசுவே. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு கத்திற்கு ரூபாய் உதவி செய்யுங்க. உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பேருக்கு நாங்கள் சிறுக்கங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோங்க. ஏசு கிறிஸ்து நீ நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Okay, thank you. So without any further delay, we'll invite our special guest, super duper director and awesome lyricist and good singer too. So without any further delay, we'll invite. Hello Anna. Hi, hello. Hi Anna, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான், அவரோட கிரேஸால. சூப்பர் சூப்பர். ஓகே ஃபைன். ஸோ நம்ம லைவ் ஆஸ் யூஷுவலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே கண்டிப்பா. யா ஒரு ஸ்மால் பர்ஃபெக்ட் அண்ணா. பர்ஃபெக்ட். ஓகே ஓகே. So small intro about yourself, family and ministry and what you do. என் பேர் மெரிக்சன். நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கேன், கன்னியாகுமரி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து 21 இயர்ஸ் ஆகுது. என் ஃபேமிலி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் வந்து மினிஸ்ட்ரி சொல்லி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன். ஸோ அது மாதிரி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காகவே மினிஸ்ட்ரி சைடு தான். அப்படி நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் சிவில் படிக்கிறேன், ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். சூப்பர் சூப்பர் அண்ணா. சோ என்னோட வாய்ஸ் எக்கோ ஆகுதா? இல்ல கரெக்ட்டா தான் கேக்குது. ஓகே ஃபைன், we'll see. எனக்கு எக்கோ ஆகுது, கமெண்ட்லயும் வந்திருக்கு. ஓ அப்படியா? ஓகே ஃபைன், நம்ம பார்க்கலாம். சோ நீங்க ஹெட்செட் தான் மாத்தணுமா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. சரி பார்க்கலாம். ஓகே. ஹியரிங் எக்கோ ஃப்ரம் தி ரேச்சல் அக்கா கைண்ட்லி செக் இட். எஸ் எக்கோ. ஓ காட். அம்மா எனக்கும் பயங்கரமா எக்கோவா இருக்கு, என்ன பண்றது? ஒன் மினிட். இப்போ ஐ திங்க் உங்ககிட்ட ப்ராப்ளம் இல்ல. இப்போ எக்கோ இல்லல்ல? இப்போ எக்கோ இல்லல்ல? ஹலோ
சரி ஓகே அண்ணா, நம்ம டிலே இல்லாம போகலாம். ஸோ நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. அது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு? ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டிக்டாக்ல எல்லாம் கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ சினி சாங்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருந்தேன் லைஃப்ல அப்படி. ஸோ அந்த மாதிரி போகும்போது எனக்கு ஆக்டிங் ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆக்டிங் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மற்றவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி காமனா நல்லா ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம நல்லாவே பயங்கரமா ஆயிரணும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு இதுல இருந்தேன். கடைசியில என்ன ஆச்சுன்னா, நான் அப்பா அம்மா வந்து மினிஸ்ட்ரி ஃபீல்ட்ல இருக்கனால சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும் வீட்டுல. சோ அம்மா அப்பாக்காக ஒரு திட்டிடுவாங்களே, சரி இதுலயாவது லைட்டா சப்போர்ட் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு நார்மலா வந்து சும்மா ஷார்ட் பிலிம் ஆரம்பிச்சேன். அதான் என்னோட பேஸ் ஸ்டோரி. ஷார்ட் பிலிம் இப்படி ஃபீல்டுக்குள்ள வந்தது வந்து ஒரு நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம வந்து இந்த ஃபீல்டு, சரி அம்மா அப்பாக்காக இந்த ஃபீல்டு இல்லைன்னா அந்த ஃபீல்டு தான் போயிருப்பேன். அப்படிதான் ஷார்ட் பிலிம்ஸ் ஆரம்பிச்சேன். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ பேரண்ட்ஸ்க்கு பயந்து ஸ்டார்ட் பண்ணதே இவ்வளோ எஃபெக்டிவா நேச்சருக்கு யூஸ்ஃபுல்லா அந்த மாதிரின்னு இருக்குது. ஸோ ப்ரைசிங் காட் ஃபார் தட். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க லைக் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. லைக் அந்த டிக்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு லைக் எப்படி தோணுச்சு? எனி இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்கீங்களா? யாராவது பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எனி ஸ்டோரிஸ்? என்னது அந்த டிக்டாக்கா? இல்ல இந்த கிறிஸ்டியன் ஃபீல்டோட டிக்டாக்கா? இல்லனா நீங்க சொல்றது வந்து கிறிஸ்டியன் ஃபீல்ட்? கிறிஸ்டியன் ஃபீல்டுனா டோட்டலாவே 2020ல வந்திருக்கு. 2020 2018 இருந்தே 2019 அந்த இந்த டிக்டாக் ட்ரெண்ட் ஆச்சுல்ல, அந்த டைம்ல இருந்தே நான் டிக்டாக் பண்றேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி அது ஒரு பெரிய கதை. நான் இடையில நான் சொல்றேன். ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்புறம் என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன வந்து ஒரு ரோல் மாடலா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பேசுனா, அண்ணா நீங்க வந்து அதுவும் பண்றீங்க, ஏன்னா இதுவும் பண்றீங்க, அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஆகி போச்சு ரொம்ப நாள். அப்ப முதல்ல நான் ஸ்டார்டிங்ல கேட்கும் போதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆனா உண்மையிலேயே ஒரு நாள் டச்சிங்கா இருந்தது. அப்போ நானே என்ன ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்ஸ்டால நம்ம வந்து சும்மா ஒரு சாதா ஒரு முடிவு எடுத்திருந்தா திருப்பி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலே எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். நான் இனி டிக்டாக் பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இந்த சினி டிக்டாக் பண்ணி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு முடிவு எடுத்தேன். அன்னையில இருந்து நான் சினி டிக்டாக் பண்றது இல்ல, ஃபுல்லாவே கிறிஸ்டியானிட்டி பண்ணேன். அப்போ நிறைய பேர் வந்து அதை என்ன பண்ணாங்க, சும்மா சாதா வந்து ஒரு நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை அந்த பாட்டுக்கு டிக்டாக் பண்ணேன். அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஸ்டேட்டஸ், எனக்கு தெரியாதவங்களே எனக்கு அனுப்புறாங்க, நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க மெரிக்சன், உங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, எனக்கு பெருமையா இருக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணோன்னே நான் இன்னும் நிறைய பேர் தொடுது போலன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணேன். சூப்பர் சூப்பர் அண்ணா. ஸோ ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா லைக் அதை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்க அதை வந்து லைக் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா லைக் சோஷியல் மீடியாலே அப்லோட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்றீங்க இல்லையா? ஸோ தட்ஸ் ரியலி கிரேட் அண்ணா. அண்ட் ஸோ நீங்க வந்து லைக் மம்மி டாடி மினிஸ்ட்ரியில இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போதைக்கு நீங்க வந்து பார்ன் கிறிஸ்டியனா தான் இருந்திருப்பீங்க, ரைட்? கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன வயசுல இருந்தே பார்ன் கிறிஸ்டியன். அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடி சின்ன வயசுல அம்மாவோட அப்பா தான் ஆசிரியர் இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே கன்வெர்ட் ஆகி வந்துட்டாங்க. ஸோ ஃபுல்லா அப்படி ஆவிக்குரிய சபையும் சிஎஸ்ஐ எதுனாலும் நாங்க அப்படி சிஎஸ்ஐ போவோம், நாங்கள் ஆவிக்குரிய சபையும் போவோம். ஸோ இதுலையுமே எல்லாமே எல்லாத்துலயுமே ஒரு இதுதான். சூப்பர் சூப்பர் அண்ணா. ஸோ லைக் ஈவன் தோ லைக் ஃபேமிலி மினிஸ்டர் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் லைக் எனி டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? காடோட லவ் வந்து லைக் ரியலைஸ் பண்ற மாதிரி எனி சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி என்னன்னா, என்ன லைஃப்ல பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போனா ஒரு ஒரு இதுவுமே எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். கடவுள் வந்து ஒரு ஒரு செகண்டுமே என்ன மாத்திட்டு தான் இருப்பாரு, ஒரு ஒரு செகண்டுக்கும் என்ன மாத்துவாரு. மெயினான ஒரு ஏதாவது சொல்றேன் என்னன்னா, லைஃப்ல வந்து 11th ஸ்டாண்டர்டு, ஆமா 10th to 11th அந்த டைம்ல வரைக்குமே என்ன வீட்டுல வந்து ரொம்ப வீட்டுக்கு அவ்வளோ கீழ்படிவேன். ஸோ எங்க வீட்டுல வந்து என் தங்கச்சியும் நானும் ஸோ சேமா தான் வளர்த்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். எனக்கும் அவளுக்கும் டிஃபரன்ஸ் வளர்க்கவே இல்லை, சேமா வளர்த்தாங்க. ரொம்ப அமைதியா இருப்பேன், யாருமே இது பண்ண மாட்டேன்.
ஸ்கூல்ல எல்லாம் கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப அப்படி அமைதியா படிச்சேனோ படிக்கலையோ ரொம்ப அமைதியா இருப்பேன். என்னது ஏதாவது தப்பு நடந்தா உடனே சொல்லி கொடுத்துருவேன், அவ்வளவு பெர்ஃபெக்ட். அதுவும் நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருப்பேன். உலகத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. அதாவது நம்ம எல்லாம் நம்ம சொல்லுவாங்கல்ல பழம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப அதாவது இதுவா இருந்தேன். ஆனா காடு கூட ரொம்ப இதுவா இருந்தேன். டெய்லி பைபிள் வாசிப்பேன். அம்மா என்னெல்லாம் காம்படிஷன் சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் போவேன். அப்படி சண்டே கிளாஸுக்குள்ள எல்லாம் அப்படி ரொம்ப இதுவா இருந்தேன். ஆனா 11th ஃபீல்ட்ல என்டர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இருந்து நான் என் தங்கச்சி அப்படிதான் இருக்கா, இப்போ எப்போ முன்னாடி இருக்காலும் அப்படிதான் இருக்கா. நான் வந்து பிரிய ஆரம்பிச்சேன். ஸோ நைட் ப்ரேயர் அட்டன் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போவேன், போன்ல நிறைய பேசுவேன். அப்படி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி டோட்டலாவே தள்ளிட்டேன். ஜீசஸே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோட லைஃப்ல நல்லா மாறி பேசுவேன், சண்டை போடுவேன் எங்க வீட்டுல. அதெல்லாம் ஒரு மோசமான நாட்கள். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி டோட்டலா வர ஆரம்பிச்சேன். ஸோ 11th 12th கூட ரொம்ப இல்லை. இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல தான் ரொம்ப டைம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த எண்டிங்ல அந்த டைம்ல ரொம்பவே மோசமா இருக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல என்னன்னா ஷார்ட் பிலிம் வந்து ஒரு பேச்சுக்காக ஆரம்பிச்சேன். ஒரு நார்மலா ஒரு இதுக்காக ஆரம்பிச்சது. என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் நார்மலா போட்டுட்டோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் நிறைய கமெண்ட்ஸ், நீங்க இப்படி எடுக்கலாம், அந்த வாய்ஸ் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மட்டும் எடுத்துட்டு ப்ரோஜனம் விட்டுட்டோம். ஸோ செகண்ட் ஷார்ட் பிலிம்ல இருந்து நிறைய பேர் டச்சிங், இது அண்ணா இது அண்ணா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வரும், அண்ணா ஐம் யூஸ் டு வாட்ச் வித் மை டேட், எங்க அப்பா கூட நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன், உங்க ஷார்ட் பிலிம்ஸ் எதுவுமே மறக்க மாட்டேன், எனக்கு அப்படி டச்சிங் ஆனா என் வாழ்க்கைக்கு நீங்க உண்மையிலே சொல்யூஷன் சொல்றீங்கன்னா வாட்ஸ்அப்ல வரும், வெரி யூ ஹவ் நெயில்ட் இட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், நம்ம ஒரு நேமுக்காக தான் ஷார்ட் பிலிம் எடுக்கிறோமே, இவங்க என்னடா திருந்திடுறாங்க அது பண்றாங்க, நம்ம எப்படியாவது டச்சிங்கா இருந்து சும்மா ஒரு நேம நம்மள புகழ்ந்து பேசுவாங்க. பார்த்தா அப்படின்னா நான் என் வாழ்க்கையில திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பந்தான் நான் அதை ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு இன்னுமே அப்படி பெருசாலாம் எப்படி சொல்லி இப்பதான் நான் ஆடசன்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம நினைப்போம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. யூடியூப்ல ரொம்ப வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கிளிக் ஆனாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் பேமெண்ட் வந்து இன்னும் கையில 2 ஆகல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நினைப்போம் இவன் சம்பாதிக்க தான் போடுறான். நோ அப்படிலாம் இல்ல. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் தான் திருப்பி ஷார்ட் பிலிம் பண்ண வச்சிருக்கு. ஒரு டோட்டலா 5, 7, 8 ஷார்ட் பிலிம்ஸ் போட்டிருப்பேன். நான் என்னோட ஒர்க்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா நான் ஏன் இதை பண்றேன்னா என்ன வாழ்க்கையை மாத்துனது, இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்தது, டோட்டலாவே அந்த டைம்ல நான் சேஞ்ச் ஆனது எல்லாமே இந்த மெயின் அந்த கமெண்ட்ஸ் தான். அதாவது என்னால என்கிட்டே ஒரு திறமை இருக்கு, என்னால இன்னொருத்தவங்க மாறுறாங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் டோட்டலாவே வந்தேன். நிறைய அப்படி அந்த மாதிரி தான் என்னோட மெயினான என்னோட கான்ஸ்டன்ட்னே சொல்லலாம். என்னோட இந்த ஃபீல்டுல இருக்கும். சூப்பர் அண்ணா. ஸோ இது வந்து உண்மையாவே லைக் ரொம்ப டச்சிங்கா இருக்குது. ஸோ யாராவது டிஸ்ட்ராக்ட் ஆகி இருந்தாங்கன்னா, எப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போனாலும் லைக் டேர்னிங் பாயிண்ட் திரும்பவும் காட் கிட்ட டேர்ன் ஆகி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா நீங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்து நிறைய பீப்புள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இருந்தாலும் லைக் உங்களை மாதிரி அவங்களும் டேர்ன் ஆகுறதுக்கு லைக் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் தனிமயில் சாங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சாங் எப்படி எழுதுனீங்க? அது அநேகருக்கு வந்து ஒரு பிளெஸிங்கா இருக்குது, இன்க்ளூடிங் மீ. கண்டிப்பா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஸோ என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காமனா சொல்றேன், நான் வந்து ஓப்பனாவே பேசுறேன் இந்த இடத்துல. ஸோ மனுஷன் வந்து ஒரு இடத்துல வந்து பர்ஃபெக்டா வாழவே கஷ்டம். கண்டிப்பா சாத்தா வந்து ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ நான் இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொன்னேன்ல, அந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து அந்த மாதிரி வந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மெயின் டிஸ்ட்ராக்ஷன் ஆனது வந்து இன்னொரு சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், லவ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லவ் சைட்ல விழுந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ரொம்பவே அப்படி காலேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படி நிறைய உண்டு. அந்த டைம்ல என்ன பண்ணேன்னா, பப்ஜி எல்லாரும் காமனா அடிக்ட் ஆகுற மாதிரி, டிக்டாக் எப்படி அதாச்சோ பப்ஜி அடிக்ட் ஆனேன். ஸோ பப்ஜி வந்து என்ன ரொம்பவே அடிக்ட் பண்ணிச்சு. அதுக்கு காரணம் கேம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கால்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி அவங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பப்ஜி வந்து எனக்கு ஒரு சைட்ல என்னதான் இருந்தாலும் சாத்தா அந்த சைட்ல வந்து டிஸ்ட்ராக்ட் அப்படி டோட்டலா அந்த லைஃப் டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன வந்து பைபிள் எல்லாம் தூக்க வைக்கல. ஸோ அது என்ன பண்ணா, இந்த டைம்ல ரொம்ப தூக்க வைக்காம இங்கேயும் கொண்டு போனா. ஸோ அந்த டைம்ல தான் கொஞ்சம் பப்ஜி அடிக்ஷன் ஆகும்போது ஒரு பப்ஜி சாங் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆச்சு.
ஸோ ஒரு பப்ஜி சாங் ட்ரெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு 24 மணிக்கும் அந்த மாதிரி கேட்டுட்டு அந்த சைட்ல ஃபீல்ல இருக்கனால நம்மளுக்கு என்ன பண்ணும், மைண்ட் ஆட்டோமேட்டிக்காவே அதுதான் ஹியர் ஆகும். ஸோ என்ன ஆச்சுன்னா எங்க வீட்ல ரொம்ப திட்டுவாங்க, ரொம்பவே திட்டுவாங்க. இந்த ரெண்டாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னோட லைஃப்ல இதான். எங்க வீட்ல ரொம்ப எல்லார் வீட்லயும் காமனான பிரச்சனை தான். ஸோ எங்க அம்மாக்கு இப்போ விட்ட பிறகு ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த அளவுக்கு ரொம்ப திட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப நைட்டு ஃபுல்லாவே இருப்பேன். அந்த டைம்ல ஃபுல்லா அவ்வளவுதான் மைண்ட் டிஸ்ட்ராக்ட். ஏதாவது வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா கேம் அப்படி போய் உட்காந்துருவேன். அந்த டைம்ல இந்த பாட்டு பாடும்போது எங்க அம்மா திட்டுனாங்க. அப்போ அந்த டியூனை வந்து மறந்துட்டேன், ஓரளவுக்கு மறந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஒரு லிரிக்ஸ் எழுதுறேன் சும்மா, அந்த டைம்ல அந்த டியூனுக்கு அது மேட்ச் ஆகுது. சோ அது எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வெளியே இறக்கணும்னு நினைக்கலாம். ஆனா என்னோட வேர்ட்ஸ் எல்லாமே கடவுள் கொடுத்தது. எப்படி எழுதுனேன்னு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியும், ஏன்னா எழுத வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா அப்படியே எழுதுறேன். எழுதிட்டு பார்த்தோம் அந்த டியூனுக்கு மேட்ச் ஆகுது. வேற டியூன் எல்லாம் போட்டு பார்த்தோம், நல்லா போட்டு பார்த்தோம், மிக்ஸ் பண்ணி பார்த்தோம். சோ அந்த டியூன் அப்போ நான் அதை விடவே இல்லை. விட்டுட்டு என்ன பண்ணேன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு செகண்ட் பாடிட்டு விட்டுட்டேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைன் பாடிட்டு ஒரு கிறிஸ்டியன் வெர்ஷன் சொல்லிட்டே பாடினேன். ஒருவேளை காப்பி ரைட் ஏதாவது கிளைம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் வெர்ஷன் பாட்டு விட்டேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா வேர்ட்ஸ் டச்சிங்கா இருக்கு, நீ வந்து டியூன் எல்லாம் பார்க்காத, அது கடவுளோட வேர்டு, நீ என்னதான் பண்ணாலும் அதுதான் எல்லாருக்கும் மனசுல இதா இருக்குது. சோ டியூனை பார்க்காத, லெட்டஸ் கேரி அப்படின்னு சொன்னாங்க. கண்ணை முடிட்டு பண்ணேன். நிறைய பேர் வந்து எனக்கு இவ்வளவுக்கு ரீச் ஆகும் எதிர்பார்க்கல. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. வீக்லி ஒரு 2 மெசேஜாவது அட்லீஸ்ட். முன்னாடி ஸ்டார்டிங்ல நிறைய வந்துச்சு, வீக்லி 2 மெசேஜாவது ஆனா தனிமையில் சாங் அப்படி வரும். சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த சாங், இந்த யூடியூப் லிங்க் நான் வந்து அது ஓப்பனா தான் சொல்றேன், இப்படி எனக்கு இது கிடையாது. சோ அதான் ஆக்சுவலி அந்த மெயினோட என்னோட இது வந்து அது எனக்கு எப்படி கடவுள் தந்தாருன்னு தெரியல. சோ இப்படியே உட்கார்ந்து எழுதுனேன், ப்ரேயர் பண்ணேன். எங்க அம்மா வந்து திருப்பி திருப்பி அதை பார்த்து பார்த்து அழுவாங்க. ஏன் பிள்ளையா அதெல்லாம் வந்து எதாலையும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு உலக இதாலையும் கொடுக்க முடியாது. எங்க அம்மா பார்த்து நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சாங் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ண முன்னாடி ஒரு அந்த சாங் கிளிப்பும் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோல சும்மா எடிட் பண்ணி நானே தான் எடிட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட் வீட்டில் போய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பட்ஜெட் செலவழிக்க மாட்டேன். ஸோ சாங் மட்டும் செலவாச்சு கொஞ்சம் நல்லா பண்றதுனால. ஸோ வீடியோகிராஃபி எடிட்டிங்லாம் நம்மளே பார்த்துடுறதுதான். ஸோ எடிட் பண்ணி அறக்குறையா போடுவோம். எங்க அம்மாவுக்கு ஒரே அழுக, நான் அதை மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு பேரண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒரு கடவுள் கொடுத்த ஒரு சாங் தான் தனிமையில். சூப்பர் லைக் ஒரு செக்குலர் திங்கை கூட காடோட க்ளோரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு காட் எப்படி எல்லாம் யூஸ் பண்றாரு இல்லையா. லைக் காட் கேன் யூஸ் எனிதிங் டு எக்ஸால்ட் ஹிஸ் கிங்டம். அண்ட் உண்மையா ரியலி டச்சிங்கா இருந்தது. அண்ட் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எமோஷன் ஆனது, அதெல்லாம் உண்மையாவே லைக் அது எப்படி சொல்றது, அது வேர்ட்ஸால அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான திங். அண்ட் could you sing few lines for us அண்ணா? எனக்கு ஆக்சுவலி ஒரு 2 டேஸாவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. திடீர்னு கொஞ்சம் கோல்டு எல்லாம் வந்துச்சு, லைட்டா ஃபீவர் வந்து பரவாயில்ல. சோ அந்த கோல்டு அப்படியே கண்ணெல்லாம் சுருங்கி இருக்கு. சரி ஓகே, நான் வந்து பாடலாம், பிரச்சனை இல்லை. சரி. தனிமையில் நான் நின்ற போது, வறுமையில் நான் வாடும் போது, எனக்கு நீ யாரும் இல்ல, இவ்வுலகில் எனக்கு நீ யாரும் இல்ல. தோல்வி என்னை சூழும் போது, பாசம் என்னை வெறுக்கும் போது, எனக்கு நீ யாரும் இல்ல, இவ்வுலகில் எனக்கு நீ யாரும் இல்ல. அவர் என்னோடு மட்டிருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பேனே தனியா. இயேசு அன்பு மட்டிருந்தால் எந்த காயங்கள் ஆறுமே தானா. அவர் என்னோடு மட்டிருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பேனே தனியா. இயேசு அன்பு மட்டிருந்தால் இந்த காயங்கள் ஆறுமே தானா. That's really so sweet. and அந்த லிரிக்ஸ் எல்லாம் என்னமோ பண்ணது லைக் செம்மையா இருக்குது. ஸோ காட் இன்னும் அதிகமா நிறைய லிரிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து எனக்கே நம்ப முடியல. அதாவது எப்படி அந்த சிச்சுவேஷன்ல, அப்படி இருக்கு அழுகிறோம். அந்த லிரிக்ஸ் நானே திருப்பி கேட்கும்போது புதுசா கேட்பேன். யார் எழுதுனா? நானும் எழுதுனேன். எல்லாருமே எங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எழுதுனியா. அது எனக்கே உண்மையில ஒரு காடு, ஒரு கிருபனே சொல்லலாம். Yeah, that's really true அண்ணா. அது கிருபை இல்லாம எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அண்ட் சாங் எழுதுறதுக்கு கூட ஒரு கிருபை வேணும். அந்த கிருபை தேவன் உங்க மேல வச்சிருக்கிறாரு.
ஸோ காட் வந்து இதே மாதிரி இன்னும் அதிகமாக உங்களை யூஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அண்ட் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, சாங் பண்ணியிருக்கிறீங்க, லைக் டிக்டாக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் ஏதாவது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி இருக்கா? நிறைய இருக்கு. அன்பர்கட்டபிள் மெமரினா டோட்டலாவே என்னோட அந்த ஷார்ட் பிலிமோட அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமே என்னோட அன்பர்கட்டபிள் மெமரி தான். ஒரு ஒரு ஷார்ட் பிலிமுக்குமே நான் வந்து பேசலாம், அப்படியே நிறைய பேசலாம். ஸோ முக்கியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த இது அது கூட அந்த ஃபுல்லா ப்ளூபர்ஸ். ஒரு செகண்ட்ல நான் டென்ஷன் ஆகி நிப்பேன். நான் டைரக்ட் பண்ற நேரம் வந்து டென்ஷன் ஆகி நிப்பேன். ஸோ இருந்தாலும் ரொம்ப எனக்கு சொல்ல போனா நிறைய இருக்கு அன்பர்கட்டபிளா. நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயம் சொல்ல போனா, நாங்க ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சீன்ல வந்து ஆத்துல குதிக்கணும். ஸோ அந்த ரிவர்ல குதிக்கும் போது சீன் டேக்கன் வரும்போது ஒரு பெரிய பாம்பு அப்படியே அந்த ஆத்துல அப்படியே போகுது. அது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சீனு. ஆன பிறகு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு போய் குதிச்சான். உனக்கு பயம் இருந்தாலும் அந்த சீனுக்காக குதிச்சான். டைம் ஆச்சு, அடுத்த சீனுக்கு போனோம். ஸோ அதெல்லாம் ஒரு இப்படி சொல்ல போனா சின்ன சின்னதா நல்ல அன்பர்கெட்டபிள் மெமரிஸ் நிறையவே இருக்கு எனக்கு. நிறைய இடத்துல வந்து இப்போ ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்ல நிறைய பேர் கத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்க பண்ணாதான் எடுத்துப்போம். டிஸ்டர்பன்ஸ், ஒய் ஆர் யூ டிஸ்டர்பிங் த பப்ளிக் அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க வெளியே நின்றுட்டு இருப்போம், 2-3 தடவை அவங்க கிராஸ் ஆயிட்டே இருப்பாங்க. பக்கத்து அவங்க வீடு வந்து பக்கத்துல இருக்கும். ஸோ கிராஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக அதுல வந்து ஒரு ஃபன். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது நம்ம வந்து எந்த டென்ஷனான பிசியோட அதெல்லாம் ஒரு அன்பர்கெட்டபிள் மெமரி தான். சார் மெமரி மட்டும் கேட்டால் நீங்கள் அட்வென்ச்சரையும் லைக் சேர்த்து ஷேர் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ரியலி சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீ எப்படி கேக்குறீங்க? இல்ல நான் கேட்டது எனக்கு கிடைச்சிருச்சு. பெர்ஃபெக்ட். ஸோ ஓகே. அண்ட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா? இடையில பண்ணுவோம். தட்ஸ் பெர்ஃபெக்ட் அண்ணா. ஸோ நீங்கள் வந்து சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் இனிஷியலாக இன்ஸ்டாகிராம் வாட்ஸ் தட் டிக்டாக் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களை எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? என்னோட இது மெயின் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ என்னோட அடித்தளமே வந்து கடவுள் கொடுத்த அடித்தளமே, ஒரு ஃபவுண்டேஷன் காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். ஸோ நீங்க என்னோட ஷார்ட் பிலிம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எண்டிங் வரைக்கும் ஒரே கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. ஆல்மோஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆவாங்க. எல்லாமே எனக்கு ஃபேமிலியில சேர்ந்த மாதிரி தான் அந்த ஆட் ஆகிற கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இந்த டிக்டாக் மாதிரி வச்சு ஃபேமஸ் ஆகணும் டைம்லயும் யாருக்குமே நடிப்பு வராது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக அவங்க யாருமே டிக்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட கேங்ல யாராவது ஒரு டிக்டாக் பண்ற மாதிரி இருந்தா அவன் நல்லா நடிப்பான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டிக்டாக்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எனக்காக சரி மெரிக்சன் கூப்பிட்றானேன்னு வருவாங்க, நடிக்க வருவாங்க சிச்சுவேஷன்ஸை. அவங்க அம்மா அந்த டைம்ல அவங்க 11th படிச்சு, கொஞ்சம் பேர் வயசு குறவு தான், 11th 12th படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயும் அவங்க வந்து, நான் காலேஜ் போயிட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டேன். ஸோ அந்த டைம்லயும் அவங்க வந்து எனக்காக டெடிகேட் பண்ணி வந்தாங்க. கடைசி வரைக்கும் இம்மட்டும் என்னோட சேனல் என் கூட இருக்கிறது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ கூப்பிட்டாலும், ஒரு கொஞ்சம் பேர் உண்டு அந்த ஷார்ட் பிலிம்ஸ்ல வரவங்க தான், எப்போ கூப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் எங்க கூட அவ்வளவு ஐக்கியம். எங்களோட சண்டை வந்தது கிடையாது. அப்படி அவ்வளவு க்ளோஸிங். டெய்லி மீட் பண்ணுவோம். டெய்லி காலைல கிரவுண்டுக்கு வந்து நடப்போம், டெய்லி மீட் பண்ணுவோம். ஸோ ஒரு காட்லி, அதாவது எங்களுக்குள்ள வந்து நாங்க வந்து ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்றதுக்கு டாக்கிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எங்க கூட வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இதுவா இருக்கும். பிப்ளிக்கலா எல்லாருமே கொஞ்சம் சூப்பரானவங்க. ஸோ அதுதான் மெயின் காரணம். ரெண்டாவது ஃபேமிலி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி தான். இன்னொன்னு சொல்ல போன ஒரு விதத்துல எங்க அம்மா வந்து என்னதான் பண்ணாலும் இந்த ஷார்ட் பிலிமுக்கு நான் இப்போ செலவு ஏதாவது ரூபா கேட்டாலும் உடனே வந்து தர்றது அம்மா தான். அவ்வளோ வீட்டுல வந்து சில சமயம் பினான்சியலா கொஞ்சம் கஷ்டம் வரும் இருக்கும். ஸோ அவ்வளோத்துக்கும் பேக்ரவுண்டா இருந்தது வந்து அம்மா அப்பா. ஸோ மற்ற ஷார்ட் பிலிம் பண்ணியிருந்தாலோ இல்ல டிக்டாக் பண்ணியிருந்தாலோ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த இதுல வந்து எனக்கு வந்து ரொம்பவே கூட இருந்தது வந்து அம்மா அப்பா. கடைசி வரைக்கும் அந்த தனிமையில் சாங்குக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க. அத ஷூட்டிங் ஸ்பாட்டு தங்கச்சி எல்லாம் வரும்போது கூட வந்தாங்க. ஸோ எத பண்ணாலுமே அம்மா அப்பா வந்து கூட இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இவ்வளவு ரீச் ஆகுறதுக்கு காரணம் ஒரு சைட்ல வந்து நம்ம அம்மா அப்பாவே சொல்லலாம். அம்மா அப்பா
ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். அதாவது எல்லாமே காரணம் வந்து கடவுள் கொடுத்து எனக்கு ஒரு கிஃப்ட். கண்டிப்பா. That's so sweet of them, அண்ணா. பிகாஸ் லைக் நிறைய பேருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சது அது காடோட கிரேஸ் தான், ட்ரூலி பியூர்லி. ஸோ உங்கள் லைஃப் லைக் பிஃபோர் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் பிஃபோர் தனிமல் சாங் அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அண்ட் வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் யோர் லைஃப்? பிஃபோர் தனிமல் சாங், அதாவது நான் முதல்ல ஸ்டார்டிங்ல லைட்டா ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்னோட ஒரு செகண்டும் கடவுள் வந்து என்னை மாத்திட்டு தான் இருக்காரு. ஸோ என் வாழ்க்கையில வந்து நிறைய அடி, சொல்ல போனா நிறையவே ஒரு அடி பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். என்ன சொல்ல போனா நம்ம அதுக்குன்னு தப்பு பண்ணத புண்ணியவான்னு இல்லை. ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஓவரா பேசுவேன், நல்லா பண்ணுவேன், நல்லா பழகுவேன். ரொம்பவே ஃப்ரெண்ட்லி டைப் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நிறையவே நம்ம நிறைய பழக பழக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், வகை வகையா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு ஒன் ஒரு இன்ச் கூட கடவுள் என்ன மாத்தினார்னா அது வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோத்துக்கு ஒரு இன்ச் அளவுக்கு கூட என்ன மாத்துவார் கடவுள். ஒரு விஷயம், இப்போ ஒரு இதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டாலும் சரி, வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டாலும் சரி, ஒரு ஸ்டெப்பா என்ன மாத்திருக்காரு, ஒரு இன்ச்சா மாத்திருக்காரு. சோ இவ்வளத்தையும் மாத்திருக்கேன்னா நேர ஒரே இதுல வந்து என்ன வந்து அந்த நாள் எனக்கு தலைகுத்திர போட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து கடவுள் மாத்திருக்காரு. இந்த இடத்துக்கு போனாருன்னா எனக்கு ஒரு அடி கொடுத்துதான், நான் வந்து சும்மா கேட்டாலாம் நான் திருந்த மாட்டேன். சோ கடவுள் எனக்கு ஒரு டப்புன்னு ஒரு அடி போடுவாரு. அடி போட்டுதான் என்ன திருத்தினாரு. ஒன்னொன்னுக்கும் ஒரு அடி இருக்கும், ஒருத்தருக்கும் ஒன்னு ஸ்டோரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இன்சிடென்ட் நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம். எங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, நிறைய சர்ச்சஸ்ல போய் மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி பண்றதுனால மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ எங்க அம்மாவுக்கு கதையே என்னன்னா என் ஸ்டோரி தான். ஸோ ஒரு கான்செப்டுக்கும் என் பையன் எப்படி பண்ணா, சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் சொல்ல விட மாட்டேன். ஸோ சின்ன விஷயங்கள், வீட்டுல நடக்கிற விஷயங்கள், அப்படி ஒரு சின்ன விஷயங்கள் வந்து எங்க அம்மாவோட ஸ்டோரியா இருக்கும். சோ அம்மா நிறைய இடத்துல கேவலமா இருக்கும். நம்ம அந்த மெசேஜ்ல இருந்துட்டு இருப்போம், என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்க அப்படி இருக்கும். ஆனா ஒரு அது வந்து நம்மளால நிறைய பேர் மாறுறாங்க. சோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டும் வந்து என்னை வந்து மாத்திருக்கு. ரீசெண்டா சொல்ல போனா எனக்கு வந்து வந்த ஒரு பெரிய அடி வந்து, ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ரீசெண்டா அதுலயும் ஒரு இன்சிடென்ட் எனக்கு மாத்தினாரு கடவுள். அது எதுக்காக மாத்தினாரு, இதுக்காக நிறைய லைஃப்ல வந்து இப்போ ஒரு 3 months முன்னாடிதான் நிறைய லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் எடுத்தேன். எல்லாமே ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் அப்படிதான் எனக்கு மாறிச்சு டோட்டலா லைஃப். So very nice to hear, Anna. Like it's really blessed. சவுண்ட் கேக்கலையா? இப்போ ஓகேவா? கேக்கல என்னாச்சுன்னு தெரியலையே. Is it fine now, Anna? என்ன கேக்கலையா? கேக்கல கேக்குதா? So am I audible now? Yeah, we can hear. எனக்கு கேக்கலையே. அச்சோ, எனக்கு கேக்கல. இப்போ ஏன் கேக்கலையா அண்ணா? கேக்கலையா? We can hear both of your songs. எனக்கு கேக்கலையே. அச்சோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கட் பண்ணிட்டு கால் பண்றீங்களா? நீங்க மேபி கேன் ஹியர். மேபி நீங்க லீவ் பண்ணுங்கன்னா நான் மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போதைக்கு ட்ரை பண்ணலாம். ப்ரோ உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இல்லையா ப்ரோ? வைஃபை தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். we can able to hear both of you. சோ இப்பயும் ஆடிபிளா இல்லையாண்ணா? லைட்டா கேக்குது, ரொம்ப இப்போ லைட்டா கேக்குது. யா ரீகனெக்ட், நான் வெளியே போயிட்டு வரேன்.
ம். ரீகால் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதா? எனக்கு கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது கேக்குது கேக்குது. பர்ஃபெக்ட் அண்ணா. So it's really blessed. யா. Okay. It's really blessed to be a person who can motivate people அண்ணா. And like இந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளே சோர்வா இருப்போம். அப்போதைக்கு யாராவது நம்ம கிட்ட வந்து லைக் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் வந்து நீங்க வந்து மோட்டிவேட் பண்ற பர்சனா இருக்கிறது வந்து தட்ஸ் ரியலி சோ ஸ்வீட் ஆஃப் தம் அண்ட் காட் கொடுத்த உங்களுக்கு கிஃப்ட் அது. அண்ட் லைக் மினிஸ்ட்ரி அப்படின்னு இருந்தாலே லைக் நம்ம பேரண்ட்ஸோட சர்மன்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம். அது வந்து லைக் என்ன சொல்றது, தவிர்க்க முடியாத அது வந்து ஒரு இது. பட் வந்து நம்மளோட எக்ஸாம்பிளா வச்சு கூட அது வந்து அநேகருக்கு வந்து அது ஒரு அநேகரை வந்து காட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு டூலா வந்து காட் உங்களை யூஸ் பண்றதுனால ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ணா. அண்ட் ஓகே தென் லைக் என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? அதை வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்ட்ல இப்படி கொஞ்சம் அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஷார்ட் பிலிம்ஸ்ல முதல்ல பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க, இவன் என்ன ஷார்ட் பிலிம் பண்றானா, என்ன பண்றான். ஸோ கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம் வரும்போது தான் நிறைய பேர் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல யாருமே எனக்கு கிண்டல் அடிக்கல. சொல்ல போனா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சும்மா விளையாட்டுக்கு இல்லை, இது மாதிரி புதுசா கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிருக்க அப்படி கேட்பாங்களே தவிர மற்றபடி கிண்டல் எதுவும் பண்ணல. ஆனா வெளியே வந்து நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சும்மா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இல்லாதவங்க எல்லாம் மற்றவங்க கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் மொக்கையா இருக்குது, ஸ்டார்டிங் கண்டென்ட்ல அப்படியே மொக்கையா இருக்குது, அப்படி என்ன எவ்வளவு ரீச் ஆக போறான், கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம் எவனும் பார்க்கவும் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது எப்படி க்ரோத் ஆச்சுன்னே தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருக்குது. ஸோ யாருமே எனக்கு ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நான் வரமாட்டேன்னு நினைச்சாங்க. ஸோ காஸ் கிரேஸ்ல இப்போ வந்து 3000 மேல ரீச் ஆக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய, நம்ம யூடியூப் ஃபீல்ட்ல இப்போ ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. ஆனா எங்க ஃபீல்ட்ல நாங்க பண்ணதுல நாங்க வந்து அதுல வந்து இவ்வளவு நாள் வந்து நாங்க வந்து ரொம்ப அமௌண்ட்டே செலவழிக்கல. எல்லாமே டைரக்ட் எடிட் வந்து தெரியும் எனக்கு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எனக்கு வந்து அதுக்கேத்தாப்புல மாடல் சிஸ்டம் எனக்கு இல்ல. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் நின்றுவேன். அவனுக்கு ஜெரிஸ் டிவின்னு ஒரு பையன். ஸோ அவனுக்கு நான் உண்மையே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவன் ரொம்ப டெடிகேட் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க வீட்டுல போய் இருந்துருவேன். ஃபுல்லாவே எடிட்டிங் நடக்கும். ஸோ எல்லாமே எனக்கு பட்ஜெட்டே இல்லாம தான் முடியுது. ஸோ அந்த மாதிரி யாருமே என்னடா 0 பட்ஜெட்ல பண்றான், செலவு பண்ணாதான் நல்லா ரீச் ஆகும், இந்த இவ்வளவு நாள் இவ்வளவு பேர் பண்றாங்க, ஸோ அவங்கள கிளிக் ஆகணும்னா நல்லா செலவு பண்ணிருக்கணும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, பொக்குன்னு ஒரு ஷார்ட் பிலிம் இருக்கு, எனக்கு 50,000K மேல வியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஷார்ட் பிலிம் வந்து யாருமே நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் ரெட்மி நோட் 5 ப்ரோன்னு ஒரு போன்ல நான் எடுத்தது ஷார்ட் பிலிம். நோட் 5 ப்ரோல போன்ல எடுத்து போன்லயே ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டதுதான், பேக்ரவுண்ட் கூட இருந்தது இல்ல. ஸோ அது வந்து கிளிக் ஆகி 50,000 இவ்வளவு டிஎஸ்எல்ஆர் பயங்கரமான இதெல்லாம் செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளவு கிளிக் ஆச்சுன்னா அது ஒரு கடவுளோட கிருபை தான். ஸோ ரொம்பவே ஒரு பெரிய கிரேஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த ஃபீல்ட்ல போயிருந்தாலும் மற்ற ஃபீல்ட்ல போயிருந்தாலும் இவ்வளோத்தையும் வந்திருக்குமான்னு தெரியல. கடவுள் என்ன வந்து இந்த ஃபீல்ட்ல வந்தாலும் வெட்கப்படாமே பாதுகாத்து கொண்டார். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே என் கடவுள் வந்து ஒரு இம்ப்ரெஷனை காட்டிட்டாரு. இப்ப யாருமே சொல்றது இல்ல, இப்ப யாருமே எனக்கு சொல்றது இல்ல. ஏதாவதுன்னா மெரிக்சன் அந்த பாட்டுல வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, மெரிக்சன் வந்து அந்த இதுல வந்து நீ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்றாங்களே தவிர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல வரதா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எதுவுமே வரதில்லை. ஸோ எல்லாமே நின்றுடுச்சு. ஒரு இது லெவல் பார்த்தோன்னே அவங்க வந்து நின்ட்டாங்க. அது வந்து கடவுள் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ பேசுற அளவுக்கு நம்மளை வைக்கல, உயர்த்திட்டாரு. That's really great. And like negative comments தான் actually நம்மள வந்து build பண்றது. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கும் இல்லையா? ஸோ that's really great. And முக்கியமா அந்த தனிமையில் சாங் இருக்குல்ல, தனிமையில் சாங்குக்கு தான் எனக்கு ஒரு கடைசியா வந்துச்சு. கடைசியா வந்து அந்த அந்த மற்ற அந்த சாங்கை வந்து லிங்க் விட்டு போடுவாங்க எல்லாத்தையும் வந்து
போடுவாங்க. அப்போ நான் வந்து யூடியூப்ல வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதில்ல. ஸோ நல்லா ரீச் ஆக தெரியாத ஆட்கள் வந்து இப்படி கேட்பாங்க, இப்படி கமெண்ட்ஸ்ல வந்து போடுவாங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், ப்ரோ வாட் எவர் இட் மே பி, லிரிக்ஸ் வந்து பிரைசிங் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி போடுவேன். அப்புறம் அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ரீசெண்டா வந்தது தவிர மற்றபடி எனக்கு இது வரல. Very nice, Anna. So whatever we do, we need to give glory to God. So அதை நீங்க வந்து பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அண்ணா வந்து பாட்டு பண்ணலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து உங்க டிவோஷனல்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி டிவோஷனல் பண்றீங்க அண்ட் few tips for us to do devotional. புரியல. லைக் வந்து எப்படி ப்ரே பண்றீங்க, லைக் எப்படி பைபிள் ஸ்டடி மெடிடேஷன் இதெல்லாம் பண்றீங்க, அதுக்கு என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்க, எப்படி பண்றீங்க, எங்களுக்கு வந்து லைக் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து அப்படி ஒரு ப்ராசஸ்ல பழக்குனாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போக போக இதாச்சு. என்னன்னா மார்னிங் வந்து எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வீட்லயும் பண்ற மாதிரிதான் ப்ரஷ் பண்ணிட்டு, நிறைய பேர்ல ப்ரஷ் பண்ண முடியல, ப்ரஷ் பண்ண முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு உடனே பைபிள் வாசிச்சுட்டு ஜோம். கண்டிப்பா ஒரு அதிகாரம் வாசித்திருக்கணும். எங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு அதிகாரம் வாசித்திருக்கணும். அது சின்ன வயசுல இருந்து நல்லா ஃபாலோ ஆயிட்டு வந்துச்சு. முதல்ல வந்து ஒரு அதிகாரம் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ அது வந்து போக போக அதிகாரம் வாசித்துட்டு போற மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏனோ தானோ இருக்கிறதுலே சங்கீதம் 136 அது 2-3-5 வசனம் இருக்குமா, அதை வாசித்து கிளம்பிடணும். சங்கீதத்தை தவிர நம்ம எதுவும் வாசிக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரிதான் போக போக இடையில போக ஆரம்பிச்சு. அப்புறம் பைபிளே விட்டுட்டேன். ஸோ இப்போ என்னன்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். எனக்கு பப்பீஸ் எல்லாம் வீட்டுல இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அந்த இது பண்ணா சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். ஸோ எல்பி ப்ரேயர் பண்ணிட்டாங்க. உடனே அம்மா வந்து லைட்டா மிஸ் ஆனா கூட கத்துவாங்க. தூக்கத்துல அவ்வளவுதான் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கிருந்து ஸ்பிரிட் வந்து எங்க அம்மா கத்துவாங்க, பைபிள் வாசியா, சரி ப்ரேயர் பண்ணியா, ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பு. அந்த தூக்க கரகத்திலேயே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே போய் ப்ரஷ் பண்ணி டீ குடிச்சிட்டு தப்பி தவறி வெளியே எங்கேயா போயிருந்தோம் வீடே 2 அந்த அளவுக்கு கத்துவாங்க. ஸோ அந்த மெயினா அம்மாவாலதான் அப்படி டெய்லி பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ மெயினா இன்னொன்னு வந்து வீடு தான் என்ன வந்து ஒரு ஷெடியூலுக்கு கொண்டு வந்தது வீடு தான். நைட்டு ஃபேமிலி ப்ரேயருக்குலாம் முதல்ல ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படி இது குழம்பி இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே டெய்லி நடக்கிறனால ஆட்டோமேட்டிக்காவே வெளியே இருந்தாலும் நம்மளுக்கே திங்கிங் வரும், ஃபேமிலி ப்ரேயர் உண்டு, ஸோ அந்த டைம்ல வந்துடணும். ஸோ ஃபேமிலி ப்ரேயர் வந்துடும். முதல்ல எல்லாம் ப்ரேயர்ல இருக்கிறதுக்கு ஒரு இரிட்டேட்டாவே அந்த இடையில இந்த டைம்ல வெளியே போகும்போதெல்லாம் எப்படா ப்ரேயர் முடியும், அப்படியே தூங்கிடுறது, இதாயிடுறது. இப்போ அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் ஆகி கரெக்டா வந்து ஈவினிங் நைட்டு வந்து ஃபேமிலி ப்ரேயரு. ஈவினிங் வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுல மந்த்லி வந்து ஒரு 2 times ஆகுது ப்ரேயர் நடத்துவோம் சேர்ந்து. பாய்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ கேர்ள்ஸை கூட ஒரு மீட் பண்ணி ப்ரேயர் பண்ண வச்சிடலாம் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கே எங்களை ஷெட்யூல் போட்டுக்கிட்டோம். ஸோ 2 வீட்டுல நடக்கும், மாறி நடக்கும். மற்றபடி சேர்ந்து இருந்தாலும் எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, மற்றபடி சேர்ந்து இருந்தா கண்டிப்பா எப்படியும் லாக்டவுன்ல ஃபுல்லாவே சேர்ந்துதான் இருக்கும். அந்த டைம்ல ப்ரேயர் பண்ணுவோம். லாக்டவுன்ல கான்வெர்ஸ் அப்படி ஃபுல்லா வந்து அந்த சைட்ல வந்து ரொம்ப இல்லாட்டாலும் அம்மா தான். நான் மெயினா வந்து என்னோட ஷெட்யூலை வந்து மேக் பண்ணதே அம்மா அப்பா தான். அப்படி என்னோட ஷெட்யூல் மார்னிங், ஈவினிங், அப்புறம் நைட்ஸ் 3 நேரம் ஷெட்யூல் அப்படி. Very nice, Anna. Thank you so much for sharing your devotionals, Anna. And like நாங்களும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். டிவோஷனலை வந்து கண்டினியூஸா பண்ணுவீங்க. காட் கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ கண்டினியூஸா டிவோஷனல் மட்டும் எப்போதுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. அப்படி சப்போஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் என்னன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணும்போது இரிட்டேஷன் தான். நம்ம ஒரு முழு மனசா ப்ரேயர் பண்ணலன்னா அது எதுக்கு பண்றோம்னே தெரியாது. நம்ம வந்து மைண்ட் வந்து எப்போ முடியும் அப்படி இரிட்டேட்டா, அப்படி எனக்கெல்லாம் அப்படி ஸ்டார்டிங்ல அப்படி இருந்து எப்படா முடியும் அப்படி இடையில வந்து கண்டுபிடிச்சு வைப்பேன். ஆனா உண்மையிலேயே நம்ம அதை ஃபீல் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு போர் அடிக்காது, எப்போ டைம் போகுது தெரியாது. கடவுள் கூட பேசும்போது
அது ஒரு வேற லெவல் ஃபீலா இருக்கும். நம்ம வேற யார்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணாலுமே அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியாது. சோ அந்த பண்ணும்போது உங்க லைஃப் வந்து அந்த நாள் பண்றது அந்த நாளே டோட்டல் டிஃபரன்ஸா இருக்கும். ஆனா நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. நம்ம வந்து பிரேயர் வந்து ஏனோ தானமா பண்றோம். ஆனா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து அந்த டே வேற லெவல்ல இருக்கும். ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட பொறுமையா பேசி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட பண்ணாதவங்க பேசி பாருங்க. கண்டிப்பா அந்த டே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதே இது நீங்க பண்ணாம இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த டே டிஃபரன்ஸ் தெரியும். சோ அது வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க, பாத்துட்டு இருக்கவங்க, ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ என் லைஃப்ல நான் ட்ரை பண்ணது. சோ உண்மையா மனசார அன்பா ஒரு 5 நிமிஷம் கூட பிரச்சனை கிடையாது. ஒரு 5 நிமிஷம் தான், 5 minutes, அதுக்கு மேல வேண்டாம். மனசார கடவுளே என்னோட பாரம் இது, என்னோட இது ஆண்டவரே, நம்ம எல்லாத்தையுமே போன் பண்ணி அவ பிரச்சனை, அந்த பையன் கூட பிரச்சனை, சோ வீட்டுல பிரச்சனை, பினான்சியல் பிரச்சனைன்னு சொல்றோம். அதே இதை கடவுள்கிட்ட, ஆண்டவர் இப்பெல்லாம் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரு. அந்த 5 நிமிஷம் அவருக்கு போதும். அந்த அளவுக்கு போக போக டைம் கூட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்து பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா அந்த நாள் ரொம்ப 5 minutes அதுக்கு ஏத்தாப்புல நாள் டிஃபரன்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. That's really true, Anna. Like everyone has gone through this, and nobody can deny that truth. So உண்மையான விஷயம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதோட டிஃபரன்ஸ் வந்து லைக் டிஸ்டிங்விஷ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் லைக் உங்களை மாதிரி லைக் டான்ஸ் பண்ணணும், லிரிக்ஸ் எழுதணும், சாங் பாடணும் அப்படின்னு லைக் உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க எனி டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? நிறைய பேர் வந்து இப்போ நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே யூடியூப் வியூவர்ஸை விட வெல்கம் டு மை சேனல் தான் அதிகமா இருக்கு. ஸோ கிறிஸ்டியன் ஃபீல்ட்ஸ்மே இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எப்போ தொடங்கினாங்களோ, எப்படியோ நாங்க வந்து ஒரு 2 years இருக்கோம், 2 years தொடங்க ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல தொடங்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளிக் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபேஸஸ் கொஞ்சம் இது வந்திருக்கு. ஆனா இப்போ உள்ளவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வியூஸ் குறைவா தான் வருது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறனால. ஸோ கிளிக்கு இப்போ ஷார்ட் பிலிம்னு ஒரு பேர் போட்டாங்கன்னாவே, கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம் போட்டாங்கன்னாவே நம்மளோட பாஸ்டர் மோகன் சி லாசரஸோட ஷார்ட் பிலிம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளிக் ஆகும். சொல்ல போனா கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம்ஸ் நீங்க யூடியூப்ல அடிச்சாலே மோகன் சி லாசரஸ் பாஸ்டர் அவர் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கிறிஸ்டியன் ஷார்ட் பிலிம்ல வந்து ஃபேமஸ்னாலே நம்ம ஜீசஸ் ரிடீம்ஸ் தான். ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குன்னு இப்போ உள்ள ஸ்டார்டிங்ல டேரக்டர்ஸ் சின்னதா பண்றவங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஐயோ நம்ம எல்லாம் இனி முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஸோ பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு மனசார அந்த கண்டென்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நினைச்சு பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆள் வந்து பார்த்திருப்பாரு, அவர் மனசார. எனக்கு நடந்தது சொல்றேன், நான்லாம் ரொம்ப பெருசாவே பண்ணல, அப்படியே ஒரு 1K ஸ்டாப் ஆகி அப்படி நிக்குது பொக்கு. யாரோ ஒருத்தர் வந்து பாத்துக்காங்க. பார்த்து என்ன ஆச்சுன்னா யூகேல நினைக்கிறேன் தமிழ் சர்ச்சஸ்ல யாரோ ஒருத்தர் பாத்துருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எங்க இருக்காங்க, அவங்க சர்ச்சில் பேசுவாங்க. சீத பொக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பசங்க பண்ணியிருக்காங்க, பொக்குன்னு ஒரு பண்ணியிருக்காங்க, நான் ரியலி நைஸ் டே அப்படின்னு சொன்னோட அவங்க பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு போன் பண்ணி எங்களுக்கு சொல்றாங்க. சோ யாரா ஒருத்தர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு டச் ஆச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மனசார ஏதோ உங்க சொந்தக்காரங்க மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டச் ஆச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சோ யாருமே மனசை வந்து தளர விடாதீங்க. நம்ம டைரக்ட் பண்ணா நம்ம எப்படி நம்ம கிளிக் ஆகுமா, நம்மளோட ஷார்ட் பிலிம்ஸ் நம்ம வந்து உண்மையா வந்து தொடர மாதிரி ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து இதாகுமா, ப்ரொமோட்டர் எல்லாரும் மாதிரி ரீச் ஆகுமான்னு பாக்காதீங்க. ஸோ உண்மையா ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுங்க. எப்பனாலும் உங்களுக்கு டச்சிங் இருக்கதான் செய்யும். அது ஒரு ஃபியூ டேஸ்னாலும் கண்டிப்பா டச்சிங் இருக்கதான் செய்யும். ஸோ ஒரு மைண்டை தளர விடாம பண்றீங்கன்னா தைரியமா பண்ணுங்க. கண்டிப்பா சாங்ஸ்னாலும் சரி, எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் கடவுளோட பிள்ளைங்க வந்து ஹைலைட்டா தெரிவாங்க. எவ்வளவு தூரத்துல ஒரு ஆட்டு மத்தியில இருந்தாலும் அந்த கடவுளோட ஆடு வந்து கரெக்டா, அந்த பியூர் ஆடு வந்து கரெக்டா ஹைலைட்டா தெரியும். சோ அந்த மாதிரி. That's really so sweet, Anna. And like இந்த மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இல்ல. லைக் வந்து லைக் மோஸ்ட்லி எல்லாருமே பிஸியா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு யாருமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் being a motivation to everyone. Like and like any new songs நீங்க வந்து இப்போ எழுதிட்டு இருக்கீங்களா? நாங்க ஃபியூச்சர்ல ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சாங் எழுதியிருக்கேன். ஸோ பட் அதுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு சாங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா, நல்லா ஒரு டியூன் நம்ம கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கணும்னா, ஃபீலா இருக்கணும்னா கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் மணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
கண்டிப்பா ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாங்க வந்து அதை இறக்குவோம். நான் எழுதியிருக்கேன். கடவுள் வந்து இதுவும் திடீர்னு தான் கொடுத்தாங்க. ஒரு நல்ல சாங் தான், உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சாங் தான், நல்ல சாங். ஸோ வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரேயர்ல வச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்டாக ஃபினான்ஷியல் கரெக்டாக வந்தாலும் நான் கண்டிப்பா இறக்குவேன். ஸோ கண்டிப்பா இப்போ நம்ம பாடினாலும் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பா பாட்டுல நம்ம பார்க்கலாம். Yeah, sure. That's really nice to hear, Anna. Like, so நாங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So we are eagerly waiting for that. So as soon as possible, release that song. And like outsideல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் இல்லையா? So அதுக்கு வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்னதுன்னா மெயினா வந்து டைரக்ட் நம்ம பண்றதுனால எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா நார்மல் ஷார்ட் பிலிம்ஸ், அதாவது ஆல்பம் சாங், அந்த ஷார்ட் ஆல்பம் மாதிரி நார்மலா சினி ஃபீல்டு இல்லாம நம்ம நார்மல் மோட்டிவேஷன் ஷார்ட் பிலிம்ஸ், சினி ஃபீல்டு உள்ள ஷார்ட் பிலிம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் டைரக்டிங்ஸுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஷார்ட் பிலிம்ஸ், இதுவா இல்ல பிப்ளிக்கலா இல்லாம நார்மலா பண்ணுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ முக்கியமா நான் எதுவுமே போனதில்லை, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ தனிமையில் சாங் பண்ணதுல இருந்து நிறைய இடத்துல வர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வந்துச்சு. நிறைய இடத்துல வர்ஷிப் வந்துச்சு. சில இடத்துக்கு சில பிளேஸுக்கு நான் போனேன், மற்ற பிளேஸுக்குலாம் நான் போகல. ஸோ எனக்கு கன்னியாகுமரி லாங்குவேஜ் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ற இது ஹைலைட்டான வேர்ட்ஸ். ஸோ மற்ற இடத்துக்கு போனோம். ரொம்ப மோஸ்ட் இடத்துக்கு நான் வந்து போகலை. ஒரு பிபிஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துச்சு ஃபீல்டில் இருக்கும்போது. எங்கள் டீம் வந்து அப்படியே பிபிஎஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன சர்ச்சஸ் தான். பெரிய பெரிய சர்ச்சஸ் ஸ்கிரிப்சர் யூனியன் அவங்க அப்படியே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. நிறைய பேர் போகும்போது பார்க்கும்போதெல்லாம், ரோட்ல பார்க்கும்போதெல்லாம் அண்ணா நீங்க பொக்கு அண்ணா பொக்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொக்கு வந்து ஹைலைட் ஆனதுனால சொல்லுவாங்க. தனிமையில் சாங் சொல்லுவாங்க, நீயும் தங்கச்சியும் பாடு. நிறைய இடத்துல சர்ச்சஸ்ல வரும்போது ஷேக் பண்ணுவாங்க. நிறைய நிறைய பேர் ஹைலைட் பண்ணுவாங்க. ஷார்ட் பிலிம்ல நீங்க வந்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் மோஸ்டா சொல்லுவாங்க. பெரியவங்க வந்து ரொம்ப லேட்டா பார்த்தா அவங்க வந்து பேசணும்னு சொல்லி அப்படி பையன் வந்து பேசுவாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து அப்படி ஹைலைட்டா ரோட்ல போகும்போதே சொல்லிட்டு போவோம். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல அந்த அண்ணா இந்த அண்ணா அப்படி சொல்லிட்டு போவோம். அப்படி நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ். Super, super, Anna. So really happy to hear how God is using you, and really happy for you, Anna. And like at any point of time, have you ever felt about yourself or underestimate yourself? ஆமா, கண்டிப்பா. ஒரு ஷார்ட் பிலிம்ஸுக்கும் நான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றேன். ஷார்ட் பிலிம்ஸ் மட்டும் இல்ல, மற்றபடி லைஃப்லயும் தான். டோட்டலாவே எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படி அடிக்கடி நம்ம ஒரு காமனா ஒரு ஹியூமனுக்கு வரக்கூடிய திங்கிங் தான். மோஸ்டா ஷார்ட் பிலிம் எடுக்கும் போதும் நான் எனக்கு ஷார்ட் பிலிம் எல்லாம் ஒரு திரி எடுத்த பிறகு ஒரு 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 சாத்தா வந்து ஒரு இறக்கக்கூடாதுன்னு ஒரு இம்ப்ரெஷனா வந்து என்ன பண்ணுவானா, அந்த ஷார்ட் பிலிம் வந்து இறக்கவே கூடாது. அவன் இறக்கவே கூடாதுன்றதுக்கு திடீர்னு நல்லா எடுப்பேன், நல்லா வழியும் பயங்கரமா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து எடிட்டிங்லாம் போயிட்டு இருக்கோம். ஷார்ட் பிலிம் நல்லா இல்லையோ, நான் அடிக்கடி கேட்கறது எடுத்து முடிச்சுட்டு யாராவது ஒரு கட்டு நல்லா இல்லையோ நல்லா இல்லையோ அவங்க சொல்லுவாங்க, கூஸ் பம்ப்ஸ் அடிக்குதுடா அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆனா ஒரு திருப்தியா இருக்காது. அது வந்து என்ன சொல்ல போனா ஒரு ஒரு மோட்டிவேஷன் உள்ள இருந்து சாத்தா வந்து இல்ல நல்லா இல்ல இறக்கிட கூடாது. ஆனா இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எப்பவுமே லைஃப்ல அப்படிதான் வந்து அதை என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து டிப்ரெஷன் ஆக வைக்கிறது ஒரு நல்லது இதுக்கோ ஏதாவது ஒரு நம்ம எடுத்து செய்யறோம்னா டிப்ரெஷன் ஆகிறது கண்டிப்பா அது ஒரு சாத்தனோட வேலை தான். ஸோ இப்போ கூட நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஈவன் நம்மெல்லாம் ஒரு ஆளா, நம்ம மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா அப்படியெல்லாம் கூட நம்ம ஒரு திங்கிங் கண்டிப்பா வரதான் உண்டு. ஸோ லைஃப்லயும் பொறுத்த வரைக்கும் சரி, நிறைய இன்சிடென்ட்ல இதான். ஸோ லவ் பொறுத்த வரைக்கும் நான் லவ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் லைஃப்ல. அந்த டைம்ல கூட நான் வந்து ஒர்த் இல்ல, நான் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண நாட்கள் வந்து அதிகம். ஒரு நேரத்துல வந்து அதாவது என்னோட லவ் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ என்ன சொல்ல போனா
ஸோ ஒரே நாள்ல எல்லாருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு டப்புன்னு போயிடும். ஆனா என்னோட லவ் ஸ்டோரியை சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் வச்சு வச்சு ஸ்லோவா தான் மிஞ்சி போச்சு. சோ அது வந்து அப்படியே விட்டு விட்டு ஒரு நாள் அழுது 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 அப்படி போறது வந்து டெய்லி என்ன வந்து நீ கேட்டீங்க மாதிரி என்னோட வந்து நம்பிக்கை விட்டுட்டே இருப்பேன். என்னோட நம்பிக்கை நான் இழந்துட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு திடீர்னு வந்து நம்மளுக்கு மைண்ட் வரும், சூசைட் அப்படி அப்படி வரும், மைண்ட் வரும். ஆனா நான் இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு ஒரு அண்ணே சொன்னாங்க முன்னாடி, நான் அப்படி லைட்டா பேசுனதுக்கு சொன்னாங்க. எனக்கு பாஸ்டர் பையன் பேரு ஜிம், எங்க ஊர்ல உள்ளவங்க, போவாஸ் பாஸ்டர் அவங்க பையன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு நோட்ல நீ வந்து உன்னோட ஃபேவரட்டான நேமை எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், என் ஃபேவரட்டான நேம்ஸ் எல்லாம் எழுதுனேன். என்னோட ஃபேவரட்னா என்ன பிடிச்சவங்க, எனக்கு என்ன இன்னும் நேசிக்கிறவங்க நேம் எல்லாம் எழுதுனேன். ஜீசஸ், அம்மா, அப்பா, என்னோட தங்கச்சி எல்லாரும் எழுதி என் கசின்ஸ், என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுனேன். என்ன பிடிக்காதவங்க நேம் எழுதுனேன் டிப்ரெஷன்ல. அது ஒரு 5, 6, 7 அவ்வளவுதான் பிடிக்கும். 10ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன் நம்ம ஒரு இம்ப்ரெஷனும் வரும். இங்க 100 கணக்குல போகுது. அப்ப கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பேருக்கு ஃபேவரா இருக்கணுமா, இவ்வளவு பேர் உன நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க. அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல எப்பவுமே எனக்கு என்னோட மோட்டிவேஷன் அந்த ஸ்பாட்ல வச்சுப்பேன். கடவுள் நம்மளை நேசிக்கிறாரு, உலகம் நம்மளை நேசிக்குது, இவ்வளவு பேர் நம்மளுக்காக நேசிக்கிறாங்க. மெரிக்சன் வந்து இப்ப போயிட்டானா இவ்வளவு பேர் வருத்தப்படுவாங்க. சோ கடவுள் நம்ம நேசிக்கிறதுக்காக இவ்வளவு பேரை கொடுத்துருக்காங்க. சோ எந்த நாளுமே எனக்கு என் பர்சனலா சொல்றேன், எனக்கு நான் வந்து என்ன வந்து அந்த விஷயத்துல வந்து அந்த சூசைட் அந்த இந்த அளவுக்கு நான் வந்து இறங்கினதே இல்லை. ஒரு டீப் ப்ரமோட்டர் என்ன மைண்ட் வந்து அப்படி ஆக்கினதே கிடையாது. மெயினா வந்து என்னோட ஒரு பெஸ்ட் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த வந்து என் ஃபேமிலி, எனக்கு இப்படி அந்த அண்ணனை கொடுத்தது எனக்கு ஒரு கிருபை ஆண்டவர். அப்ப அந்த அளவுக்கு இறங்காத அளவுக்கு ஆக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு என்ன சொல்றது, நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது இப்போ வரைக்கும். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சில விஷயம் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துதான் இருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல கேட்பாங்க, மத்தவங்க மாதிரி நீங்க லைவ் பண்ணீங்க நிறைய பேர், தியோ அண்ணா, பென்னி அவங்க எல்லாம் பண்ணீங்க. அவங்க எல்லாம் ரொம்பவே இதா இருக்காங்க, பரிசுத்தமா அப்படி இதா இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம கிடையாதுனாலும் கடவுளுக்கு வந்து நம்ம இருக்க வரைக்கும் மாறிட்டே தான் இருக்கோம். நான் இன்னும் மாறிட்டே தான் இருக்கேன். இன்னுமே ஆண்டவர் என்ன வந்து செதுக்கி மாத்திட்டே இருக்காரு. நான் எப்பவுமே நான் பெர்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன், பெர்ஃபெக்ட் தான், ஆனா நல்ல பையன் தான். ஆனா நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சொல்றது கிடையாது சொல்றேன். ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னுமே கடவுள் என்ன வந்து இப்போ நான் 21 வயசு, ஆண்டவர் என்ன மாத்திட்டே தான் இருக்காரு, காலத்தை மாத்திட்டே இருக்கு. அவர் ராஜ்யத்துக்கு என்ன ரெடி பண்ணிட்டே தான் இருக்காரு. அதான். சோ அந்த மாதிரி இந்த நேரத்துல எனக்கு மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரமோஷன் எல்லாமே என்னை பத்தி ஃபீல் பண்றது எல்லாமே விட்டுரும். சோ வந்ததுனால உடனே போயிடும். That's really good idea to overcome all those thoughts and all really. And nobody is perfect in this world. And நீங்க வந்து ரொம்ப ஹம்பிளா இருக்கிறீங்க. லைக் அந்த ஹம்பிள் புரியல, லைக் லவுடா இல்லையா? கேக்கல சாரி. என்னது? ஓகே. சோ நீங்க வந்து ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க. nobody is perfect in this world. So அந்த humbleness வந்து இன்னும் ரைட்டர்ஸ் கரியரா வந்து லீட் பண்ணிட்டு இருக்குது. So I'm so really happy for that. And so நம்ம லைவோட எண்டுக்கு வந்துட்டோம். 1-2 minutes தான் இருக்குது. So like any piece of advice that God has put in your heart to tell us. So you Anna, any விட்டு கேக்குது. any piece of advice that God has put in your heart. அதான் மெயினா வந்து நான் வந்து காமனான திங்ஸ் தான் சொல்ல வர்றேன். எனக்கு வந்து டோட்டலா நான் வந்து மத்தவங்களுக்கும் சொல்றதும் எனக்கு என்னோட லைஃப்லயும் வந்து ஆக்சுவலி அந்த ஷார்ட் பிலிம் வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து அப்படி செஞ்சு எடுத்திருந்தேன் கொஞ்சம். அந்த டைம்ல வந்து இவ்வளோத்தைக்கு இப்போ டெவலப் ஆயிடுச்சு, இப்போ நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு எங்களோடது கேமரா அந்த இதெல்லாம். ஸோ அந்த டைம்ல வந்து எங்களால ஒரு 2 years முன்னாடி இருக்கும், ஒரு முந்தி பிந்தின்னு ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் உண்டு என்னோட இதுல வந்து முந்தி பிந்தின்னு. ஸோ அந்த ஷார்ட் பிலிம் தான் உண்மையிலேயே நான் ரசிச்சு எடுத்தேன்னு சொல்ல போனா. அதுல வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னதுன்னா, என்னோட லைஃப்ல நான் காமனா சொல்லக்கூடிய அட்வைஸ் தான். ஸோ எவ்ரி ஹியூமன் ஹேஸ் அ ப்ராப்ளம். அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க ஒருத்தர், நீங்க, எனக்கு, கூட இருக்க பாக்குறவங்க ஒருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா.
வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா உங்களால வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்க யோசித்து பாத்தீங்க, இப்ப கண்ண மூடி யோசித்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். கண்ண முடியும் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. அது எதுவான வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நம்ம கூட நினைச்சிட்டு இருக்கலாம் அது வெளியே சொல்ல முடியாதுன்னு. சோ அதோட அப்படி ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், அந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு மன்னிப்பே கிடையாது. கண்டிப்பா நம்ம நினைக்கிறது வந்து அந்த ப்ராப்ளத்தை நினைச்சிட்டு நமக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைப்போம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இத காரணமா வச்சுட்டு குடிக்கிறாங்க, நிறைய குடிக்கிறாங்க. எப்படியும் நான் உருப்பட போறது இல்ல, இப்படி பேசுறது நான் பேசுனதுதான், நான் எங்க அம்மா கிட்ட பேசுனதுதான். அம்மா நான் உருப்பட போறது இல்லை, நான் கேம் விளையாடிட்டு தான் இருப்பேன், என்ன உருப்பட போறது இல்லை, எப்படியும் நான் நடக்கிறது தான் போக போறேன், அதனால நான் கேம் விளையாடுறேன், நான் எப்படி உருப்பட போறது இல்லை, என்ன விட்டுருங்க வெளியே போயிடுறேன். சோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம எல்லாருமே நம்ம என்ன திருப்பி திருப்பி தப்பு செய்யற காரணம், எப்படியோ நான் உருப்பட போறது இல்ல, நான் பண்ண பாவம் அதிகம், கடவுள் கண்டிப்பா எனக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு தான் இப்ப மோஸ்டான நான் என்ன பொறுத்த வரைக்கும் 90% நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படியும் நரகம் தான். ஆனா அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும், எவ்வளவு இதுவா இருந்தாலும், இம்மட்டும் பண்ணலாம், இம்மட்டும் நீங்க உயிரோட மூச்சோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு கிருபை இருக்கு. கண்டிப்பா ஆண்டவர் வந்து நரகத்துக்கு போறதா ஆண்டவர் நீங்க ஓரம் பண்ணியிருந்தா அன்னைக்கே போட்டு சொல்லியிருப்பாரு. சோ ஓரம் பனிஷ் பண்ணிருப்பாரு, உடனே பனிஷ் பண்ணி தூக்கி இருந்திருப்பாரு. ஆனா இன்னும் உங்களை உலகத்தை வச்சுட்டு இருக்காருன்னா, நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒன்னும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போறது இல்ல. இன்னும் தேர் இஸ் அ வே, தேர் இஸ் அ ஹோப். அதாவது உங்களுக்கு இன்னும் பரலோகம் போறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு. என்னதுன்னா விபச்சாரி ஸ்திரீ வந்து கடவுள் வந்து விபச்சாரி ஸ்திரீ வந்து ஒரு இடத்துல எல்லாமே பைபிள்ல போட்டிருக்கு, கல்லெடுத்து அடிச்சு கொல்றதுக்கு நிப்பாங்க. அந்த டைம்ல அவன் நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா எனக்கு நரகம் தான். அந்த டைம்ல ஒரு ஃபீலை யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நம்மளா அவளோட உடம்புல இருந்து நம்மளா யோசித்து பார்த்தா நம்ம பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா நரகம் தான். அந்த டைம்ல யோசித்து பாருங்களா, எல்லாரும் இவ்வளவு பெரிய கல் எடுத்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல கடவுள் வந்து பேசுறாரு, நீங்களும் பண்ணலையா பாவம் பண்ணலையா அவர் கேட்கிறாரு. யாராவது ஒருத்தர் அடிக்கணும்னா நீங்க பாவம் பண்ணலையான்னு கேட்கிறாரு. அதாவது அது அந்த கான்செப்ட். ஆனா அந்த இடத்துல கடவுள் மன்னிச்சு விட்டாரு, அதை எடுத்துப்போம், மன்னிச்சு விட்டாரு. சோ அவ்வளவுக்கே அவ்வளவு நேரத்துல அவர் மரணம் கிட்ட இருந்துச்சு. ஏசப்பா அந்த இடத்துல வரலன்னா மரணம் தான், அந்த மாதிரி கிட்ட இருந்துச்சு. ஆனா அவர் நினைச்சு கூட பார்க்கல அவரை ஏசப்பா காப்பாற்றாரு. அது வந்து ஒரு சித்தம், கடவுள் சித்தம், அது லைவா நடந்தது. அதே மாதிரி கண்டிப்பா சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா திருப்பி கண்டினியூ பண்ணக்கூடாது. இன்னும் வந்து நீங்க இன்னும் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல கண்டிப்பா மாறினீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கு, நரகம் இல்லை. திருப்பி நீங்க அதுக்காக நீங்க குடிக்க தேவை கிடையாது, இது பண்ண கிடையாது, அதெல்லாம் நோ சொல்யூஷன். இன்னும் நீங்க வந்து உங்களை அப்படி இன்னும் வந்து கூட நரகத்துக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா உங்களுக்கு நன்மை இருக்குன்னு நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு காமனா கொடுக்க அட்வைஸ் யூத்துக்கு மெயினாவே. நம்ம வந்து நானும் அப்படிதான் நினைப்பேன் அடிக்கடி. சோ நான் டிப்ரெஸ் ஆச்சு, நான் என் ஷார்ட் பிலிமே நானே சொன்ன அட்வைஸ் நான் தான் பேசியிருப்பேன், நானே போட்டு பார்த்துப்பேன், அடிக்கடி வரும். நான் அந்த கான்செப்ட் வந்து அப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கே அடிக்கடி தோணும் கண்டிப்பா நரகம் தான்ப்பா அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இதுல வந்து காமனா நான் வந்து அட்வைஸா அப்படி சொல்றேன். எனக்குள்ள ஆண்டவர் ஆழமா பதிச்ச அட்வைஸ் ஸ்பெஷலா. That's really nice to listen, Anna. Thank you so much for bringing this up here. So thank you so much. So நம்ம லைவோட எண்டுக்கு வந்துட்டோம். So could you sing few lines for us and finish it off with prayer? என்னோட சாங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், மனுஷன் வந்து நிறைய இடத்துல வந்து விழுவான், சரியா? அதை வந்து நான் வந்து கடவுள் எனக்கு இந்த லைன் வந்து ரொம்ப அடிக்கடி யோசிப்பேன். நான் நேற்றுக்கு ஸ்டேட்டஸை விட பாடி போட்டிருந்தேன். ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன லைன் எனக்கு நான் எழுதுனேன். நான் எங்க அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, இந்த இவ்வளவு விஷயத்துல நீ மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு மெயினான திங் வந்து இந்த வேர்ட்ஸ் தான். நான் அதை பாடுறேன். ஆசை மாமிசங்கள், கோபம் பெருமைகள், நான் அதை நோக்கி போக, கஷ்டத்தால் மீண்டும் தவிக்க என்னை தேடி வந்தாரவர், என்னை தூக்கி கொண்டாரவர், என்னை தோளில் சுமந்தாரவர், என்னை அணைத்து கொண்டாரவர், என்னை தேடி வந்தாரவர், என்னை தூக்கி கொண்டாரவர், என்னை தோளில் சுமந்தாரவர், என்னை அணைத்து கொண்டாரவர். அவர் என்னோடு மட்டிருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பேனே தனியா, இயேசு அன்பு மட்டிருந்தால் எந்த காயங்கள் ஆறுமே தானா,
அவர் என்னோடு இருந்ததினால் இந்த உலகத்தை ஜெயித்தேனே தனியா. இயேசு அன்பு இருந்ததினால் எந்த காயங்கள் ஆறிற்றே தானா. என்னோட வாழ்க்கையிலே நான் அதிகமா அந்த பாட்டை வந்து அனலைஸ் பண்ணது உண்டு. சத்தியமா சொல்றேன், இவ்வளவு சக்சஸ், அதாவது பெருசா ரீச் ஆகல, பெருசா சக்சஸ் பண்ணல, ஆனாலும் இவ்வளவுக்கு நம்மளுக்கு இம்மட்டும் என்ன இவ்வளவு ரீச் பண்ணது வந்து அவரோட கிருபை தான், அவர் அன்பு தான். எந்தெந்தைக்குமே ஆசை மாமிசங்கள் எல்லாத்துலயுமே நான் விழுந்த போதும் என் அன்பு அவரை வந்து அந்த ஆடை வந்து அவர் மெய்ப்பெண் வந்து அந்த ஆடை வந்து முள்ள சிக்கின போது தூக்கிட்டு வந்தது போல என்னை தோளில் சுமந்து என்னை தேர்ந்தெடுத்து தூக்கிட்டு வந்தாரு. இம்மட்டும் என் கிருபை தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன அப்படியே ஒரு அழகான ஒரு உள்ள அவ்வளவு செழிப்பான இடத்துல என்ன வச்சிருக்காரு. அதுவும் அவரோட கிருபை தான். சோ என்னோட சாங் வந்து என்னோட ஒரு லைஃபே என்னோட சொல்லலாம் மெயினாவே. இன்னொரு சைட்ல போனா என்னோட வழியா சொல்லணும்னா என்னோட லைஃபே சொல்லலாம். சோ அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. That's really so sweet, and those words that really, like, it has a deep meaning in it. So, உண்மையாவே ரொம்ப blessing-ஆ இருந்தது. Thank you so much for bringing this up here. And like, time ஆயிடுச்சு. So, would you pray? கண்டிப்பா ப்ரே பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே ஏசப்பா, இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. நிறைய பேர் ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே ஏசப்பா. உண்மையிலேயே அவங்க மனசுல எவ்வளவு பாரங்கள் இருக்கலாம் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே ஏசப்பா உங்க வார்த்தைகளை நாங்க பகிர்ந்து கொண்டிருக்கோம் ஆண்டவரே ஏசப்பா லைவ்ல. ஏசப்பா அது ஒருத்தருக்கும் தொட கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க திருப்பி அதை தப்ப பண்ணாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்க கரம் பிடிச்சி வழி நடத்துங்க ஆண்டவர் ஏசப்பா. ஏசப்பா நான் பேசின ரேச்சல், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ், அப்புறம் அவங்க சேனல் எல்லாத்தையுமே ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஏசப்பா. ஏசப்பா அவங்கள பிளெஸிங் கொடுங்க ஆண்டவர் ஏசப்பா. இன்னும் நிறைய பேரோட சாட்சிகள் ஏசப்பா, நிறைய பேரோட ஏசப்பா அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாத்தையுமே கேட்டு மத்தவங்களுக்கு ஏசப்பா அவங்க காட்டி கொடுக்குறாங்க ஏசப்பா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு டச்சிங் ஆகும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவர் ஏசப்பா. பார்த்துட்டு இருக்க ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க, அவங்க ஆசைகளை நிறைவேற்றுங்க ஏசப்பா. தீங்கான காரியத்துல அவங்களை விலக்கி உங்க வழியில உங்க பாதையில ஏசப்பா உங்களை நோக்கி வர கிருபை செய்யுங்க ஏசப்பா. பரலோக ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஒரு அழகான இடத்தை கொடுங்க ஆண்டவர் ஏசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். மட்டிருந்தால் எந்த காயங்கள் ஆறுமே தானா.